கரூரில் நடந்த துயரச் சம்பவத்தில் இதுவரைக்கும் 42 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தமிழக அரசு முன் வந்து தற்போது விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அருணா ஜெகதீசன் அப்படின்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை வந்து நியமித்து ஒரு விசாரணை குழுவை வந்து அமைச்சு இந்த விசாரணை குழு மூலியமாக அங்கே என்ன நடந்தது, யார் யாருக்கு என்னென்ன இன்சிடென்ட் நடந்தது, எப்படி நடந்திருக்கும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அப்படின்றத தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்முடைய தமிழக அரசால் அருணா ஜெகதீசன் அப்படின்ற ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை குழு பார்த்திங்கன்னா தற்போது விசாரணை அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செஞ்சுட்ருக்காங்க. முதல் கட்டமாக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேரடியாக அந்த குறிப்பிட்ட இடம் வேலுச்சாமிபுரம் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன சேதங்கள் நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் பலியானாங்க, ஒரு குறிப்பிட்ட தெருவில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீரங்கில் இருந்து ஜென்ரேட்டர் மேலாம் வந்து ஏறி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வீட்டு அட்டைகள் இருக்குல்ல, ஸோ அந்த அட்டைகள் மீதுலாம் வந்து ஏறி போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டை வந்து கீழே வந்து அங்கேயும் வந்து ஒரு சில வந்து காயமடைந்ததாக சொல்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூரை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கூரையை பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவாங்க. அதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஒரு சிலர் வந்து கீழே விழுந்ததை சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்தை மேலே ஏறி அந்த மரத்துடைய கிளைகள் வந்து உடஞ்சி விழுந்து அது கீழே பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து விழுந்து மாட்டி இறந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கே என்னென்ன இறப்புகள் வந்து நடந்தது, எப்படி நடந்தது, என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வீடு இருக்குன்னா, ஸோ அந்த வீட்டு மேலே இளைஞர்கள் வந்து ஏறிருக்காங்க. கூட்ட நெரிச்சலாக வந்து இருந்ததுனால அந்த வீடு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சைடில் பிடிக்கக்கூடிய அந்த பைப்புகளை பிடிச்சி மேலே வந்து ஏறிருக்காங்க. ஸோ அப்படின்னு ஏறும்போது மேலே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இறக்கியும் வந்து விட்டுருக்காங்க. பட் வந்து கூட்ட நெரிசல் தாங்காமல் நிறைய பேர் மேலே வந்திருக்காங்க. வீட்டு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. வீட்டு அட்டைகள் மீது வந்து ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. மரத்தின் மீது வந்து ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த குறிப்பிட்ட அந்த வேலுச்சாமிபுரம் அப்படின்ற அந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் இறந்தாங்க, என்னென்ன விஷயம் வந்து நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கே விசாரணை அப்படின்றது வந்து பண்ணிட்டுருக்காங்க. முதல் தரப்பில் வந்து பார்வையிட்டு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கடைகள், ஸோ அங்கே என்னென்ன சேதாரம் நடந்திருக்கு அப்படின்ற இதை வந்து பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த விஷயங்களை பார்த்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா விசாரணை அப்படின்றத முன்னெடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து அவங்க யார்கிட்ட வந்து விசாரணைக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்கக்கிட்ட யார் இறந்தாங்களா, ஸோ அந்த இறந்த நபர்களுடைய வீட்டில் போயிட்டு வந்து பேசியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய மகன் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து போனார், எவ்வளோ நேரத்துக்கு திரும்ப வருவோன்னு சொன்னார், போகும்போது என்னென்ன வந்து எடுத்துகிட்டு போனார், சாப்பாடு எடுத்துகிட்டு போனாரா, தண்ணி எடுத்துகிட்டு போனாரா, கூட யார் யாரெல்லாம் வந்து போனாங்க, எத்தனை பேர் வந்து போனதை வந்து பார்த்தீங்க, யார் யாரெல்லாம் போனதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விசாரணை அப்படின்றத பார்த்தீங்கன்னா அருணா ஜெகதீசன் அவர்கள் முன்னெடுத்து வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. பல வழக்குகள் வந்து பார்த்துருப்பாங்க. என்ன நடந்திருக்கும், குற்றம் வந்து யார் மேலே இருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு யூகத்தின்றல இப்படிலாம் இருந்திருக்கும். பல வழக்குகள் வந்து பார்த்துருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து எழுப்பி, ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழக அரசுக்கு கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வச்சு யார் மேலே தவறு இருக்கோ, ஸோ அவங்கள வந்து நீதிமன்றம் முன்னாடி வந்து நிறுத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து அருணா ஜெகதீசன் அவங்களுடைய ஒரு முக்கியமான வேலையாக தற்போது வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அருணா ஜெகதீசன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, ஆளும் தமிழக அரசுடைய இவங்க ஒரு விசாரணை குழு இவங்க நியமித்து அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்றனால, ஸோ இந்த இடத்துல தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்பிக்கை வந்து கிடையாது. ஸோ இவங்க எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க, விசாரணை வந்து சரியாக வந்து முன்னெடுப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு அவங்க வந்து இறந்தாங்க அப்படின்றப்போ, ஸோ அந்த இடத்துல இந்த ஆளும் கட்சியுடைய அந்த இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே இருந்ததாக நாங்கள் வந்து நினைக்கிறோம். அதை விட்டுட்டு அவங்களே வந்து இந்த விசாரணைக்குழு வந்து அமைச்சு இதை வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து விசாரணை பண்ண வேண்டியது யார் அப்படின்னா அவங்கள தான் வந்து விசாரணை பண்ணணும். அவங்களே வந்து விசாரணைக்குழு வந்து அமைச்சிருக்காங்கன்றப்ப எங்களுக்கு வந்து இதில் வந்து பெரிய நம்பிக்கை வந்து கிடையாது. எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்புலேருந்து முன்னெடுத்து வச்சுருக்காங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சிலர் மேலே பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு பதிவு அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து புஷி ஆனந்த் மேலே தான் வந்து வழக்கு பதிவு போடுறது. இன்னும் 2-3 பேர் வந்து வழக்கு போடுறதாகவும் சொல்ல போகிறாங்க. நேற்று நைட்டு வந்து புஷி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆள் இல்லை, எங்கேயோ வந்து கிளம்பிட்டார். ஸோ அவரை வந்து பிடிக்கக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து தற்போது வந்து ஈடுபட்டிருக்கிறதாகவும் ஒரு சில தகவல் வந்து ஏற்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது தாவேக்கா வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே பிரச்சனை நடந்தது. அதாவது விஜய் அவர்கள் அந்த இடத்த விட்டு அப்ஸ்கண்ட் ஆகிட்டு வந்து போயிட்டார். அதாவது மீட்டிங் வந்து முடிச்சுட்டு வந்து போயிட்டார். ஸோ முடிச்சுட்டு போன பிறகு அந்த இடத்துல தடியடி நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து ரெகுலராக அடிக்கடிக்கு வந்து போச்சு. ஸோ அந்த ஆம்புலன்ஸ்குள்ளேயும் தாவேக்கா துண்டு போட்டு நிறைய பேர் வந்து வந்தாங்க. அதில் நம்பர் போர்டு வந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் வந்து படுகாயம்
அடைகிறாங்க அப்படின்றப்போ ஸோ அந்த உடல்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகுது அப்படின்றப்போ ஸோ அந்த இடத்துல உடல்கள் போய் சேர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து செந்தில் பாலாஜி அவர் வந்து போய் சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வந்துட்டார். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சோகமாக இருக்கிறாரு. அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, "பாத்தியா சொன்னனே கேட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு தோணியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அழுதது. ஸோ இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஆக்டிங் மாதிரி தெரியுது. யாருக்கு? தாவேகா தரப்புக்கும் அதே மாதிரி ஒரு சில மக்களுக்கும் வந்து இது வந்து ஆக்டிங்காக தெரியக்கூடிய வேலையில் எங்களுக்கு வந்து இந்த விசாரணை குழு மேலே வந்து நம்பிக்கை கிடையாது. எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு சரியான விசாரணை வந்து முன்னெடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து விசாரணை வந்து எங்கேருந்து வேணும் அப்படின்னா சிபிஐ தரப்பிலிருந்து வேணும் அப்படின்ற இந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுத்திருக்கிறதாக ஒரு சில தகவல் வந்து வெளியாகுது. ஸோ இந்த இடத்துல வலுவாக மாட்டினது யார் அப்படின்னா அரசியல் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ஏதாவதாலும் களத்தில் இறங்க வேண்டிய ஒரு ஆளாக இருக்க வேண்டிய நபர் யார் அப்படின்னா விஜய் அவர்கள். எடுத்த உடனே எல்லாத்தையும் போட்டு அடித்தது வந்து அவருக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு அவர் அடிக்க கிடையாது, எல்லாத்தையும் வந்து தாக்கி பேசுனது தான் அவருக்கு வந்து பிரச்சனையாச்சு. ஸோ இதற்கு முன்னாடி நடந்த மாநாடுகளில் ஏதோ கூட்டம் வந்து குறைஞ்சதாக சொல்கிறாங்க. அதனால் விஜய் தரப்பில் இருந்து இங்கே வந்து கொஞ்சம் கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆளை வந்து அதிகமாக வர வச்சதாகவும் பக்கத்து மாவட்டங்களாக இருந்தால் ஆளை கொண்டு வந்ததாகவும் ஒரு சில தகவல்களும் சொல்லப்படுது. அந்தளவுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு மக்கள் ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும் அப்படின்னா ஸோ அதற்கான இடமும் அதற்கான ஒரு இதுவும் வந்து உங்களுக்கும் வந்து கொஞ்சம் யோசனை இருந்திருக்கணும். நீங்களும் கொஞ்சம் வந்து யோசிச்சு பண்ணியிருக்கணும். அந்த டைமிங்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இடம் தேர்வு செய்யப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் அந்த 2 இடத்துல போட்ட மீட்டிங் ஒரு நாளைக்கு ஒரு 5 இடம் 6 இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவை பிரிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கே வந்து 2 இடம் தான் அப்படின்றப்ப பக்கத்து மாவட்டங்கள்லாம் இருந்த ஆளுங்க வந்து வராங்கன்றப்போ ஸோ அந்தளவுக்கு பெரிய நெரிசல் அப்படின்ற வந்து ஏற்படும்ன்றது ஒரு விஷயம் தான். அதே மாதிரி 10,000 பேருக்கு தான் இவங்க வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30+ பேர் வரைக்கும் வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றப்ப ஸோ அதற்கேற்ற மாதிரி கட்சியிலும் வந்து கொஞ்சம் ஒரு சில மூத்த நபர்களை நல்லா விவரம் தெரிஞ்ச ஆளுங்களை வந்து வச்சுட்டு கரெக்டாக வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அவங்க சரியாக வந்து மூவ் பண்ண முடியல, அவங்களும் வந்து கொஞ்சம் பிளான் வந்து சரியாக எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்றத ஒரு உண்மையான ஒரு விஷயம். எவ்வளோ பேர் வருவாங்க, இந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்தந்த வசதிகள் நம்மளும் வந்து பண்ணி கொடுக்கணும், நம்மளை நம்பி வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல விஜய் ரசிகர்களும் வந்து ரொம்ப பெரிய தவறு பண்ணுறாங்க. அவர் போகும்போது பின்னாடியே போகிறது, ரோட் ஷோ போகிறது, கூட வந்து அந்த வண்டி வருதுன்னா அந்த வண்டி டயருக்குள்ளே வந்து பைக்கை வந்து சொருகுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகளையும் வந்து ரசிகர்கள் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா சந்தேகப்படுற மாதிரி இவங்க சைட்லேருந்து பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வருமா அப்படின்றது டவுட்டு தான். பட் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லதான ஒரு விஷயமாக தான் நானும் வந்து பார்க்குறேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றி.